நல்லவர்கள் தோற்பதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. 4 தலைமுறையும் கவர்ந்து இழுத்திருக்கிறார். அதுதான் தலைவரின் ஈர்ப்பு. இன்னைக்கு 4வது டே 4 ஆஃப் இது அஸ்வதி நைட்டீஸ் பிளாக் ஷீப்ஸ். அன்புள்ள தலைவருக்கு அன்போடு வரவேற்கிறோம். டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டீஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர் மற்றும் சல்லானி ஜுவல்லரி மார்ட், பவர்ட் பை எஸ்எஸ் ஜீனியஸ் இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை. ஆர்ட் மூவியோ கமர்ஷியலோ கல்ட் கிளாசிக்கோ எந்த படம் நடிச்சாலும் தலைவருக்குன்னு ஒரு தடம் இருக்கும்ல, அந்த தடத்தோட ட்ரிவியாஸை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இப்போ பாலான ரெடி ஆயிட்டாரு. எஸ், இந்த செக்மெண்ட் இது எப்படி இருக்கு வித் பாலா. பிளாக் ஷீப்ஸ் அன்புள்ள தலைவர் கூட 4வது நாள் இது எப்படி இருக்கு செக்மெண்ட்டுக்கு நீங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எக்கச்சக்கமான மோட்டிவேட்டிங்கான கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய 31வது தகவல் போக போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, குரு சிஷியன் ஷூட்டிங்கில் போய் ஒரு ப்ரொடியூசர் போய் இந்த மாதிரி நான் உங்க கூட படம் பண்ணணும் அப்படின்னு கேட்டு, இல்லைங்க நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், கண்டிப்பாக உங்க கூட ஒரு படம் பண்ணுறேன்னு ரஜினி வாக்குறுதி கொடுத்து 29 ஆண்டு கழிச்சு அந்த படம் நடந்ததுன்னு சொன்னேன். அது என்ன படம், அது ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைப்புலி எஸ் தானு அவர்கள். அவர் தான் குரு சிஷியன் ஷூட்டிங் டைமில் போய் தலைவரை மீட் பண்ணி இந்த மாதிரி நான் படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அந்த வாய்ப்பு அவருக்கு 2016ஆம் ஆண்டு கபாலி படம் பண்ணும்போது தான் கிடைக்குதுங்க. கபாலி படத்துக்கு முதலாக வைக்கணும்னு ஆசைப்பட்ட டைட்டில் 1980 ரஜினி நடித்து வெளிவந்த காளி திரைப்படம். அந்த காளிங் டைட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் அந்த படம் அப்பே சரியாக போலங்கிறதுனால சென்டிமெண்ட்லாம் அது வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு கண்ணபிரான் அப்படின்னு டைட்டில் சூஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த டைட்டில் அமீர் அவர்கள், இயக்குனர் அமீர் கிட்ட இருந்தது. அதனால அந்த டைட்டிலையும் விட்டுட்டு கடைசியாக 3வது சூஸ் பண்ண டைட்டில் தான் இந்த கபாலி அப்படிங்கிற டைட்டில். இந்த படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் முதல்ல அவருக்கு டைரக்டாக வரலங்க. கௌதம் வாசுதேவன் ஒரு கதை சொல்லி, துருவ நட்சத்திரம் கதை தான் சொல்கிறாங்க, அந்த கதையை சொல்லி இல்லை அது வேணான்னு முடிவு பண்ணி அப்புறம் சௌந்தர்யா அவர்கள் தான் வந்து ரஞ்சித்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி மெட்ராஸ் படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட கதை கேட்போன்னு சொல்லி கேட்டு உருவான திரைப்படம் தான் கபாலி திரைப்படம். கபாலி திரைப்படம் ரஜினியுடைய நடிப்புக்கு இன்னொரு மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமாக அவர் இந்த ஒய்ஃபை பார்க்க போகிற அந்த ஆசிரம சீன் இருக்குல்ல, அந்த அளவுக்கு மிகச்சிறந்த நடிப்பை அந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படம் கிளைமேக்ஸ் ஓப்பன் கிளைமேக்ஸாக தான் இப்போ இருக்கும். அது ஏன் ஓப்பன் கிளைமேக்ஸாக வச்சிருக்கோம் அப்படின்னு தானு சாருக்கு ஒரு காரணம் சொன்னார். எங்களுக்கு கபாலி 2 சீக்வல் பண்ணணும் ஆசை இருக்குது, என்னைக்கு ரஜினிகிட்டேருந்து ஓகே வந்தாலும் கபாலி 2 கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த படத்தில் இன்னொரு முக்கியமான டயலாக், நம்ம எல்லாராலையும் மறக்க முடியாத டயலாக், கபாலின்னு நம்பியார் கூப்பிட்ட உடனே வந்துட்டு சும்மான கையை கட்டி நிற்பானே அந்த கபாலின்னு நினச்சியாடா கபாலிடா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த நம்பியாருக்கும் ரஜினிக்குமான உறவு எங்கே ஆரம்பிச்சது, அவங்க நட்பு எப்படிப்பட்ட நட்பு, அவங்களுக்கான பரஸ்பர மரியாதை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 32. தமிழ் படங்களை மறந்து வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குறிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா கபாலிடா. தகவல் நம்பர் 32. கபாலி படத்தில் நம்பியார் கபாலின்னு கூப்பிட்ட உடனே கையை கட்டி நிற்பானே அந்த கபாலி நினைச்சியாடா கபாலிடான்னு ரஜினி சொல்வார்ல, அப்படிப்பட்ட ரஜினிக்கும் நம்பியாருக்குமான உறவு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. என் கேள்விக்கு என்ன பதில், கர்ஜனை, நான் மகான் அல்ல, கங்குவா, தாய் வீடு, நான் சிகப்பு மனிதன், எஜமான் பாபான்னு நிறைய படத்தில் நடிச்சிருந்தாலும் அவங்க இணைஞ்சு நடிச்ச மிக முக்கியமான இன்னொரு படம் இருக்கு. அந்த படம் தான் அவங்க நட்புடைய மரியாதையுடைய பரஸ்பர மரியாதையோட ஆழம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரணம் ஐயப்பா திரைப்படம். அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்த பீரியட்ல அவர் ஐயப்பன் மலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றார். அப்போ நம்பியார் அவர்கள் தமிழ் திரையுலகத்தில் யார் போகணும்னாலும் அவர் தான் குருசாமி. நிறைய பேரை ஐயப்பன் மலைக்கு கூட்டிட்டு போனதுல நம்பியாருக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. அப்படி ஒரு முறை நானும் மாலை போடுறேன்னு ரஜினி முடிவு பண்றார். 6 மணிக்கு சரியா வந்துருங்க மாலை போடலான்னு சொல்றப்ப அவருக்கு நைட் ஷூட்டிங், 4:30 மணி தான் ஷூட்டிங்லேருந்து விட்டாங்க, நான் தூங்கிட்டேன், 6 மணிக்கு வந்து சேர முடியுமா தெரியல அப்படின்னு சொன்னப்போ, இல்லை நம்பியார் சாமி அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, 6 மணிக்கு நீ வந்தால் மாலை போடலான்னு சொன்னோன்னே அந்த 40 நிமிஷத்தில் கிளம்பி குளிச்சு பரபரப்பாக வந்து 6 மணிக்கு மாலையும் போட்டுறார் ரஜினி. மாலை போட்டதுக்கப்புறம் 41ஆவது நாள் அந்த விரதம் முடிஞ்சு அவங்க பம்பாவுக்கு போகணும், இருமுடி கட்டி கிளம்புறாங்க. அப்போ ரஜினி வரார், ஃபுல் சேவில் வரார். உங்களுக்கு தெரியும் விரதம் இருக்கிறவங்க தாடியோட வரணுங்கிறது தானே நியதி. அப்படி இல்லைன்னொன்னே நம்பியார் கூட இருக்கவங்களா, என்னங்க இது ரஜினி ஃபுல் சேவில் வராரு, அவருக்கு இதெல்லாம் தெரிய வேணாமா அப்படின்னு சொன்னப்போ நம்பியார் சொன்னாராம், ஐயப்பன் தெய்வம்னா செய்யும் வேலை அதை விட பெரிய தெய்வம், அவர் கடமையை கரெக்டாக செய்கிறாரு, மிகப்பெரிய நடிகர், இப்போ தான் கமர்ஷியலாக ஜெயிச்சிட்டு இருக்காரு, அதனால இந்த இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, அவர் ஃபுல் சேவில் வந்தால் தப்பு இல்லைன்னு சொல்லி நம்பியார் சாமி ரஜினியை காப்பாற்றினாராம். அதெல்லாம் விட முக்கியமான விஷயம், போயிட்டாங்க அங்கே மலையில் இருக்கும்போது நம்பியாருடைய கால் மாட்டில் ஒரு முறை படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கார் ரஜினி அவர்கள். அப்போ சுற்றி இருக்கவங்க கேட்டாங்களா, நம்ம பூஜை ஆரம்பிக்கணும், ரஜினி எழுப்பிடலாமான்னு கேட்டப்ப, வேண்டாம்
ரஜினி மிகப்பெரிய மனத்தாங்கலோட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு இந்த இடம் தான் மன அமைதியை கொடுக்குது. அவர் வாட்டிக்கு நிம்மதியாக தூங்கட்டும், அவர் என்னுடைய அடைக்கலத்தில் இருக்கார், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு ரஜினிக்கு பக்கபலமாக நின்றவர் நம்பியார் சாமி அவர்கள். இதுதான் நம்பியாருக்கும் ரஜினிக்குமான அழகான, அன்பான, பரஸ்பர மரியாதையுள்ள நட்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்னேன்ல, நம்பியார் சாமி இத்தனை படங்கள் நடித்தார் சொல்லி, அவர் நடித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் ரஜினியோட நடித்த திரைப்படத்தில் எஜமான் திரைப்படம். அந்த திரைப்படத்தை பற்றி தான் தகவல் நம்பர் 33. தகவல் நம்பர் 33. நம்பியார் ரஜினி நடிச்சதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எஜமான் திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஜமான் திரைப்படத்தை ஆர்வி உதயகுமார் இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதே ரொம்ப சுவாரஸ்யமான செய்திங்க. உரிமை கீதம் படம் தான் ஆர்வி உதயகுமார் இயக்குன முதல் திரைப்படம். திரைப்படத்துடைய ட்ரெய்லர் கட் வருதுங்க. ட்ரெய்லர் கட்டை தலைவர் அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இது யார் பண்ணதுங்க, ட்ரெய்லரே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அப்பயே பாராட்டுறார். அதுக்கப்புறமா கிழக்கு வாசல் படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதோடைய வெற்றி விழாவில் ரஜினி அவர்களும் பங்கேற்கிறார். மைக்கில் பேசும்போது சொல்கிறார், எனக்கு எதாவது கதை வச்சிருக்கீங்களா, நம்ம படம் பண்ணலாமான்னு. எங்கள் பொது மேடையில் ஆர்வி உதயகுமார் ஒரு இயக்குனர்கிட்ட ஒரு இளம் இயக்குனர் வெற்றி பெற்றிருக்கார், நல்லா கதை பண்ணுறார், சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ரஜினி அந்த மேடையில் வாய்ப்பை கேட்குறார். இன்னைக்கு வைக்க ரஜினி அதை தான் செய்கிறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஒன்று பிடிச்சிருச்சு, அவருக்கு பிடிச்ச இயக்குனர் அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு கதை வச்சிருக்கீங்களா அப்படின்னு வாய்ப்பு கேட்கக்கூடிய ஒரு சாதாரண நடிகராக தன்னை மாற்றிக்கூடியதான் ரஜினியுடைய பலம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவர் கேட்டு உருவான திரைப்படம் தான் எஜமான் திரைப்படம். இவர் சொல்கிறாரு, வேட்டி சட்டையோட கதை சொல்கிறாரு, தாராளமாக பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிச்சு, ஏவிஎம்மில் படம் பண்ணுறதுன்னு முடிவாயிருச்சு. இருந்தாலும் இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டுடைய சீக்வன்ஸை பார்த்துட்டு இந்த பாட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இந்த பாட்டு ஜெயிக்குமா, இந்த பாட்டு ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கார் ரஜினி அவர்கள். அப்படி அவர் கேட்ட பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவே முகம் காட்டு அப்படிங்கிற பாட்டு. அந்த படத்துடைய ஆதார சுருதியாக அந்த பாட்டு தான் அமைஞ்சி. நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து ஒளி வீசு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி ஒரு கதையை ஒத்துக்கிட்டா எந்த அளவுக்கு அந்த கதைக்கு நேர்மையாக இருப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய உதாரணம். இன்றைக்கி மிகப்பெரிய ஹீரோக்கெல்லாம் பிம்பத்தை கட்டமைச்சிட்டு நாங்கள் இப்படி தான் இருப்போம், அப்படி தான் இருப்போம்னு ஹீரோ அந்தஸ்து விட்டு கொஞ்சம் கீழே இருக்காமல் இருக்கிற இடத்துல கமர்ஷியலாக மிகப்பெரிய ஹீரோவாக இருந்த ரஜினி இந்த படத்தில் அவருடைய ஆண் தன்மையை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு காட்சி அமைஞ்சிருக்கும். அந்த காட்சியை ஒத்துக்கிறது இருக்குல்ல, அது சாதாரணமாக ஒரு ஹீரோ பண்ணுற விஷயம் இல்லை. எவன் ஒருவன் கலைக்கு நேர்மையாக இருக்கானோ அவன் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படித்தான் ரஜினி இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க இருக்கு. அந்த காட்சியும் அவர் ஒத்துக்கிட்டதும் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரத்தில் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிச்சது மீனா, உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க முதல்ல அவர் கூட குழந்தை நட்சத்திரமா அன்புள்ள ரஜினிக்கு அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோயினா மீனா அப்படின்னு சொன்னே ரஜினி பயங்கரமா தயங்கினாராம். குழந்தையா நடிச்சிருக்கேன், அவங்க கூட எப்படி நான் ஹீரோயினா எப்படி பண்றது அப்படின்னு கேட்டாராம். அப்படி தயக்கப்பட்ட ரஜினி பின்னாடி படையப்பா திரைப்படத்தில் லட்சுமி இருக்காங்கல்ல, அம்மாவை நடிச்சிருப்பாங்க. அதே லட்சுமியோட அவர் ஜோடியாவும் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அது என்ன படம் அப்படிங்கிறதான் தகவல் நம்பர் 34. தகவல் நம்பர் 34. படையப்பா படத்தில் படையப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காத, சீக்கிரம் முடிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்களே லட்சுமி, அதாவது அவரோட அம்மாவை நடித்த லட்சுமி, அவங்க ரஜினிக்கு ஜோடியாக நடித்த திரைப்படத்தை பற்றி பேசலாம்னு சொல்லியிருந்தேன். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்லாதவன் திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்குனது முக்தா சீனிவாசன் அவர்கள். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது முக்தா ரவி அவர்கள். முக்தா ஃபிலிம்ஸுக்கு படம் பண்ணலான்னு ரஜினி முடிவு பண்ணதுக்கப்புறம் விஸ்வநாதன் ஒரு ஹிந்தி படத்தை பார்த்துட்டு இதை ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த கதை முக்தா ரவி அவர்களுக்கு பிடிக்கல. அதே நேரத்தில் ப்ரொடியூசர் பாலாஜி என்ன செய்கிறாரு, ஒரு கேசட்டை கொடுத்து இந்த படத்தை பாருங்க, இது ரொம்ப நல்ல படம், கன்னடத்தில் வந்த படம், ராஜ்குமார் நடித்த படம், பிரேமடா கணிக்கன்னு ஒரு படம் இருக்குது, இந்த படம் ரஜினிக்கு பயங்கரமாக சூட் ஆகும், பார்த்துட்டு நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ரவி அந்த படத்தை பார்த்துட்டு ரஜினிகிட்ட சொல்ல, ரஜினி இந்த படத்தை நான் மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருக்கேன், எனக்கு ராஜ்குமார் சார் ரொம்ப பிடிக்கும் செய்யும், இந்த கதையும் சூப்பர் ஹிட் கதை, அதனால் டக்குன்னு படமாக பண்ணலான்னு சொல்லி படத்துக்கு எரிமலை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ரஜினி அதை கேட்டு வேணாங்க பொல்லாதவன் அப்படின்னு பேர் வைக்கலான்னு முடிச்சு நான் பொல்லாதவன் பாட்டெலாம் ஷூட் ஆகுதுங்க எம்எஸ்வியோட மியூசிக்கில். அந்த பாட்டு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுது. என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். அந்த படத்தில் ஒரு கெட்டப் ஒன்று போட்டிருப்பார், ஒரு ஸ்பெக்ஸ், ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று இருக்கும். இதைத்தான் பாஷாவில் அப்படியே ரியூஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு பொல்லாதவன் படம் ரொம்ப யூனிக்கான திரைப்படம். முக்தா சீனிவாசன் இயக்கி ரஜினி நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீ கிடைச்சிருக்க, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் செஞ்ச கூட்டத்தை ஒத்துக்க போறேன், அந்த சட்டம் கொடுக்க போறதுன்னு நீ ஏத்துக்க போற. இந்த பாட்டு, இந்த பொல்லாதவன் நான் பொல்லாதவன் பாட்டை எழுந்தது கவியரசு கண்ணதாசன் அவர்கள், இசையமைச்சது எம்எஸ்வின்னு சொன்னேன். தமிழ் சினிமாவில் முதலாக ரஜினிக்கு பின்னணி குரல் கொடுத்ததும் எம்எஸ்வி தான். அது என்ன படம், எம்எஸ்விக்கும் ரஜினிக்குமான திரை உறவு எங்கிருந்து ஆரம்பிச்சது, அதான் தகவல் நம்பர் 35. தகவல் நம்பர் 35. ரஜினிக்கும் எம்எஸ்விக்குமான திரை உறவு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பேசணும்னு சொல்லியிருந்தேன். 3 முடிச்சு திரைப்படம். அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம். கேபி அவர்கள் இயக்கி கமலும் ரஜினியும் நடிச்ச திரைப்படம். அதுல ஒரு பாட்டு, வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் ஒரு பாட்டு இருக்கு. போட்ல போகும்போது படத்துல மிக முக்கியமான காட்சி, அந்த போட்ல போகும்போது தான் கமலை தள்ளி விடுவார். அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி அடையிறதுக்கான முயற்சிகள்லாம் இருக்கணும்னு படம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் அங்கிருந்து ஆரம்பிக்கும். அதுல
கொஞ்சம் வில்லத்தனத்தோட அந்த பாட்டில் ஒரு பின்பக்கத்தில் ரஜினி பாடுற மாதிரி வரிகள் வரும். அந்த வரிகளுக்கு ஒரு வித்தியாசமான குரல் தேவன் முடிவு பண்ணி எம்எஸ்வி அவர்கள் தான் முதலாக ரஜினிக்கு பிளேபேக் பாடுறாருங்க. மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள். எம்எஸ்வி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ட்ரிபியூட் நிகழ்ச்சியை இளையராஜா அவர்கள் நடத்தினார். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரஜினி பேசினது தான் சுவாரஸ்யமான செய்தி. அவர் எம்எஸ்வியை முதலாக எப்படி நான் பார்த்தேன், எம்எஸ்வியோட முகத்தை நான் எப்போ பார்த்தேன் அப்படிங்கிறத சொன்னது தான் ரொம்ப அழகான செய்திங்க. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வசுந்தரம் திரைப்படம் கனடாவில் ஓடுது. இந்த படத்தை பார்க்குறதுக்காக அவர் போகிறார். ஏன்னா அந்த படத்துடைய கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாதாரண ஹோட்டலில் சர்வராக நடிகராக ஆடுறான், நம்ம கண்டக்டர் ஆகும், நம்ம நடிகர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய கதையோட ஈர்ப்பில் அந்த படத்தை பார்க்க போகிறார். அந்த படத்தில் போனால் ஒரு சீனில் எல்லா தியேட்டரே கைதட்டுறாங்க. இவருக்கு புரியல, இந்த படத்தில் நாகேஸ்வரமாக கைதட்டல, அவருமா கைதட்டல, இவருமா கைதட்டல, இவருக்கு ஏன்டா கைதட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பாட்டில் ஒரு காட்சியில் ஒருத்தர் வந்து இப்படி கையை அசைக்கிறாரு, அவர் கைதட்டுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தா எம்எஸ்வி. ஓ, எம்எஸ்விங்கிற மியூசிக் டைரக்டருக்கு கைதட்டுற அளவுக்கு மிகப்பெரிய பிரபலமான அப்பதான் முதல்ல பார்க்குறேன். அவனுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இளகிய மனம், நிலவுக்கென்ன. ராஜா அவர்கள் இசை ஞானி அப்படின்னா எம்எஸ்வி அவர்கள் இசை சுவாமி அப்படின்னு சொல்லுவார் ரஜினி. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் அன்பும் மரியாதையும் இருந்துச்சு. சுவாமி வந்து இசை ஞானி அப்படின்னு சொன்னா அமரர் எம்எஸ்வி அவரு இசை சுவாமி. இவ்வளவு விஷயம் பேசணும்ல. அவர் முதல்ல பிளேபேக் பாடின அந்த பாட்டு இருந்த அந்த 3 முடிச்சு திரைப்படம், அந்த திரைப்படத்தை பத்தின சுவாரஸ்யமான செய்திகள் தான் தகவல் நம்பர் 36. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் Blackship Valley OTT-ல அவைலபிளா இருக்கு. அத பார்க்க இப்பவே Blackship Valley OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. பா நீங்க கொண்டாடுறது இல்லப்பா, நாங்க கொண்டாடணும்ப்பா அப்படின்னு சொன்ன ரசிகர்களோட வாய்ஸ் எல்லாம் சேர்த்து நாம கொண்டாடுவோம்னு ஆரம்பிச்சது தான் அந்த நிகழ்ச்சி. அப்படி இந்த கொண்டாட்டத்தில் உங்களுடைய குரல் ஒலிக்கிறதுக்கான செக்மெண்ட் தான் இப்போ வரப்போற செக்மெண்ட். இது எனிதிங் ஃபார் தலைவர். இப்போ வந்து உலக அதிசயம் 7 அதிசயம் சொல்லுவாங்க. இவர் வந்து 8வது அதிசயம். அதே மாதிரி கடவுளே நினைச்சாலும் இன்னொரு தடவை வந்து படைக்க முடியாது. 1975 50 வருஷம் ஒரு உலகத்தையே ரசிகர் பட்டாளம் எல்லாம் மக்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ரேஷன் கார்டே இல்லாமல் ஒவ்வொரு வீட்டில் உறுப்பினராகவே தலைவர் இருக்கிறார். மிகப்பெரிய நம்பிக்கை வந்து தலைவருடைய சில வாக்கியங்கள் வார்த்தைகள் மட்டும் தான். உன் வாழ்க்கை உன் கையில் சொல்லுவார். அதே தான் உலகின் அதிசய பிறவியாக, ஊருக்கெல்லாம் ஊர்காவலனாக, எங்களுக்கெல்லாம் எஜமானனாக, ஏழைகளுக்கு தர்மத்தின் தலைவனாக, 50 வயதிலும் புலிசோடா மன்னனாக, ஒவ்வொரு வீட்டிலும் முன்கொடி பறக்கிறது ஓயாத உன் உழைப்பால். ரஜினி இல்லை, எங்களோட எனர்ஜி எவ்வளோ விஷயங்களை தோண்டு போய் கடந்திருக்கேன். பட் உங்கள் ஸ்பீச்சோ பாட்டோ வரும்போது அப்படியே ஒரு தானா எனர்ஜி எங்கே வரைய தெரியாது. அவர் லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் மேஜிக். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் எடுத்து வச்சது எல்லாமே மிராக்கிள். நம்ம லைஃப்பில் நிறையா நம்ம அதில் வந்து கற்றுக்கிட்டு நம்ம நடைமுறைப்படுத்திக்கக்கூடிய நிறைய தத்துவங்கள், நிறைய விஷயங்கள் அதில் ஒளிஞ்சிருக்கு. பிளட் டொனேஷன்னால எத்தனை லைஃப் சேவ் ஆகுது. இதெல்லாம் யாருக்கு? தலைவர் பேரில் நம்ம பண்ணுறோம், அது இன்னொரு உயிருக்காக பண்ணுறோம். இதெல்லாம் நமக்கு தலைவர் காமிச்சு கொடுத்த ஒரு வழிதான். இதுதாங்க ரஜினிகாந்த். அவர் சும்மா ஒரு ஆக்டரோ சும்மா ஒரு ஹீரோவோ இல்லை. இந்த உலகத்துக்கு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு அவதாரம் மாதிரி நம்ம சொல்லிக்கணும். அவதாரம் மாதிரி இல்லை, அவதாரம் தான். ஒரு மகாத்மா தான், ஒரு குரு தான். கடைசியில் ஒரு வேட்டைன்னு ஒரு கேரக்டரில் வந்து ஒரு லக்க டைலாக் சொல்லி அந்த மொத்த எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு தலைவர் அழகாக போயிடுவார். 19 to 2022 என்னோட லைஃப்பில் ரொம்ப சஃபரான டைம் ஆக்சுவலாக, போத் ஃபிசிக்கலி அண்ட் எமோஷ்னலி. ஸோ அந்த டைமில் மேக்ஸிமம் நான் கேட்டக்கூடிய எல்லா படங்களும் சரி, சாங்ஸும் சரி, எல்லாம் தலைவர் தான். மோஸ்ட்லி கஷ்டப்பட்டு உழைச்சால் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குங்கிறத ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக இருக்கிறது நம்ம தலைவர். அதனால் தலைவர் இன்றைக்கி தான் கொண்டாடணும், அன்றைக்கி தான் கொண்டாடணும், 50 வருஷத்தில் தான் கொண்டாடணும்லாம் கிடையாது. தலைவர் எப்போவுமே கொண்டாடணும். எனிதிங் ஃபார் தலைவரில் உங்களோட பைட்ஸும் வரணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உடனடியாக உங்களோட பைட்ஸை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. தலைவர் எப்படி இத்தனை ரசிக நெஞ்சங்களை சம்பாதிச்சு அதன் மீது ஒரு கோட்டை கட்டி அந்த கோட்டையினுடைய ராஜாவை இன்னைக்கு அமர்ந்திருக்காரோ, அது மாதிரி மலைக்கோட்டை மாநகர்ல இருந்து வந்து மக்களுடைய அபிமானத்தை சம்பாதிச்சு நிறைய பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா விளங்கக்கூடிய ஒருத்தர், அவர் எப்படி தலைவர் வழியில வந்து ஜெயிச்சார் அப்படிங்கிறத சொல்ல போற இந்த செக்மெண்ட் தான் தலைவர் வழி வித் தி CEO ஆஃப் பீப்புள் சுரேஷ் குமார் அவர்கள். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா,
சூப்பர் ஸ்டார் ஃபேன்னாலே இந்த கட் அவுட்டில் ஏறி பால் ஊற்றுறது, அதே மாதிரி அவர் ஸ்டைலாக தம்மு குடிக்கிறனால நம்ம தம்மை கடிச்சு எல்லாம் வீணாக போயிருப்பாங்க, இல்லை ஃபேமிலியை வந்து நல்லா கவனிக்க மாட்டாங்க, இப்படின்றது இருக்குது. ஆனால் என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் தண்ணியோ தம்மோ அடித்ததே கிடையாது. என்னோட சின்ன வயசுலேருந்தே தலைவர் ஃபேன். அந்த குடி பழக்கத்தால் உடம்பு மட்டும் கெட்டு போகாதுங்க, மைண்டும் கெட்டு போகும். யோசனை, நம்முடைய சிந்தனை சக்தியை வேற மாதிரி மாறும். அதாவது எங்கள் அப்பாவும் தலைவர் ஃபேன், எங்கள் தாத்தாவும் தலைவர் ஃபேன், இன்றைக்கி என் பொண்ணும் தலைவர் ஃபேன். ஒரு சினிமாவாக பார்க்கக்கூடிய அறிவும் திறமையும் அந்த ஞானமும் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதனால் ஒரு சினிமாவை தான் பார்க்கணும் அப்படின்ற புரிதல்லாம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் சினிமாவை தாண்டி ஆஸ் அ மனிதராகவும் சரி, திரையில் அவர் பேசுகிற சில வசனங்களும் சரி, அதை வசனகத்தை யாராவது எழுதி கொடுத்துருக்காங்கன்றதுனால தெரியும். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் இப்போ எக்ஸாம்பிள், போடா அந்த ஆண்டவனே நம்ம பக்கம், போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். நிறைய நேரங்கள் நல்ல சூழ்நிலைகள் வரும், ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும். நம்ம அப்போ டவுனாக இருக்கும் போது, இது நம்ம காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து எல்லா வகையிலையுமே ஒவ்வொரு படத்தோட வசனங்களும் பாட்டுகளும், இப்போ எங்கள் மாமாலாம் இருக்கார், அவர் வந்து எம்ஜிஆரோட சாங்ஸ் எல்லாம் கேட்டு அது கண்ணதாசனோட பாட்டுகள்லாம் எப்படி இம்பேக்ட் பண்ணிச்சுன்னு, ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு நடிகர்களோ ஒரு திரைன்றது ஆர்ட்டுன்றது அதுதான். ஸோ அதனால் அந்த ஆர்ட் மூலிமா இட் கேன் பி அ ஜேர்னல், ஒரு ஆனந்த விகடனாக இருக்கலாம், இல்லை ஒரு கதையாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம். இதெல்லாம் லைஃப்பை மாற்றிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர், இன்ஃபேக்ட் இந்தியாவில் இருக்கிற பல பேருக்கு டூயிங் இம்பாசிபிள்னு சொல்லுவோம். அதாவது ஒன்றால் முடியும்டா அப்படின்றத மிக ஆழமாக விதைச்சது தலைவர் தான். ஏன்னா இந்த தலைவரோட எல்லா படத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஹம்பிளாக ஒரு காமன் மேனாக ஆரம்பித்து சக்ஸஸில் போய் தான் முடிப்பார். அது அண்ணாமலை எடுத்தாலும் ரைட்டு, நீங்கள் வந்து பாஷா எடுத்தாலும் ரைட்டு, நீங்கள் வந்து இப்போ வரப்போகிற கூலி எடுத்தாலும் ரைட்டு. ஏன்னா அவர் பர்சனலாகவும் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஒரு கண்டக்டராக ஒருத்தர் வந்து உழைப்பை மட்டுமே நம்பி உழைச்சி எவ்வளவோ அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்தித்து அவர் ஜெயிச்சிருக்கார். ஸோ ரியல் லைஃப்லேயும் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. சுரேஷ்குமார் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரோட எந்த ரோல் எடுத்துக்கிட்டாலும் அவருக்குள்ள இருக்க ஒரு சின்ன குழந்தைத்தன்மையை நம்மளால உணர முடியும். நம்ம பார்க்குற எல்லா குழந்தைகள்லையும் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு சூப்பர் ஸ்டாரை உணர முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வரப்போகிற வீடியோஸை பாருங்க. இது குட்டி சூப்பர் ஸ்டார். இதே மாதிரி குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ்ல உங்க வீட்டு குழந்தைகளோட வீடியோஸும் வரணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போன் எடுங்க, வீடியோ எடுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நல்ல குவாலிட்டியில வீடியோவை அனுப்பிவிடுங்க. ஒவ்வொரு ரசிகனுக்கும் தன்னுடைய தலைவன் ராஜா தான், இல்ல ராஜா மாதிரி வச்சு பாக்குறது தான். ஆனா இங்க நம்ம தலைவர் ஒவ்வொரு ரசிகனையும் ராஜாவா பார்ப்பார். ராஜாக்களா கண்ணுங்களா அப்படின்னு கூப்பிட்டு பழகுவார். ஸோ அப்படி தலைவரால் ரசிக்கப்பட்ட இந்த ரசிகர்களில் சிறந்த ரசிகர்களை அடையாளப்படுத்துறது தான் இந்த ராஜ ரசிகன். ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். இந்த டிவியில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸு. பார்த்தோன்னே ஒரு ஒரு விதமான சந்தோஷம். நமக்கு ஒரு நல்ல ஒரு கார்டியன், ஒரு நல்ல டீச்சர் கிடைச்ச ஒரு சந்தோஷம். ரஜினி அங்கிள் ஹாய் சொன்னேன், அவ்வளோதான். அதோடு சரி. அதுலேருந்து ரஜினி அங்கிள் தான் எனக்கு
ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தானா. நான் ரஜினி ஃபேனுன்றதை விட நான் ஃபாலோவர். ஏன்னா எங்கள் அம்மா சின்னப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் சொல்கிற வார்த்தைங்களை ஃபாலோ பண்ணுமா நல்லதுன்னு. நான் அவரோட படத்தில் வர சின்ன சின்ன டைலாக்ஸு, அவர் எந்த ஒரு மீட்டிங்கில் பேசினாலும் சரி, அந்த அவர் பேசுகிற வேர்ட்ஸு அது எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன். அது எல்லாமே மனசுலேயும் பிரெயின்லேயும் ஏற்றிக்குவேன். அதை பற்றி நடந்துக்குவேன். அவர் ஒரு மீட்டிங்லேயும் சரி, நிறைய படத்துலேயும் சரி, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் பசங்க, உங்கள் ஃபேமிலி பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க்காக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு. நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன். எங்கள் அம்மா அவங்க ஆசைப்படுறது என்னவோ அது மட்டும்தான் மெயின். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா, நெக்ஸ்ட்டு என் பொண்ணு, எங்கள் அம்மா, என் பொண்ணு, என் ஃபேமிலி என்னவோ அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ஒர்க்கு அண்டு என்னோடய மனசில் இருக்கிற ஆசை எல்லாமே. இது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். ராஜரசிகர் லாவண்யா தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே ஃபிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. ராஜரசிகன்ல உங்களுடைய ஸ்டோரியும் வரணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல உங்களுக்கு ரொம்ப தெரிந்த ஒருத்தர் ராஜரசிகனா இருக்கார் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களை பத்தின டீடைல்ஸை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்களும் ராஜரசிகர்ல பங்கெடுக்கலாம். நம்ம ஊர்ல இருந்து ஒரு நடிகர் இங்க நடிச்சுட்டு ஹாலிவுட்ல போய் நடிக்கிறதுன்றது ஒரு வகையில சாதனை. ஆனா அதை தாண்டி ஒரு ஹாலிவுட் நடிகர் பில் டியூக் அப்படின்னு ஒருத்தர் முருகதாஸ் சார்ட்ட வந்து தர்பார்ல எப்படியாவது நான் தலைவர் கூட நடிக்கணும்னு கேட்டாராம். இது கேட்கும் போதே எவ்வளவு பெரிய வியப்பா இருக்குல்ல. இப்படி ஹாலிவுட்டா இருக்கட்டும், டோலிவுட்டா இருக்கட்டும், பாலிவுட்டா இருக்கட்டும், எல்லா வுட்டும் எனக்கு ஒண்ணுதான் சொன்ன தலைவருடைய கோலிவுட் டு ஹாலிவுட் ஸ்டோரியை பத்தி தான் இன்னைக்கு நம்மளுடைய தலைவர் தர்பார்ல தொடர்ந்து பேச போறாங்க. வாங்க பார்த்துட்டு வரலாம். இது தலைவர் தர்பார். இந்த கோலிவுட் டு ஹாலிவுட் பார்க்கும்போது நிறைய ஃபாரினர்ஸ்க்கு இந்தியன் ஆக்ட்ரஸ் யாரை தெரியும்னு கேட்டா சூப்பர் ஸ்டார் தான் சொல்றேன். சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் தெரியும். நான் நடுவு சமீபத்தில் ஒரு ரீல் கூட பார்த்தேன். டு யூ நோ திஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் பர்சன் கேட்டேன். எல்லாமே யா இஸ் இந்தியன் ஆக்டர் ரஜினிகாந்த் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. நீங்க வந்து இந்தியன் டெக்கேட் ஆஃப் வந்து என்டர்டைனரை வந்து இந்தியா லெவலில் NDTV போடுறாங்க இல்லையா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தலைவர் தான். இது வந்து அந்த ஒரு 5 வருஷம் காமெடியில் இருந்தது வந்தாரு அப்படிலாம் இல்லை. 20 years ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் இன் இந்தியா. 20 yearsல இருந்த ஒரே லாங்கஸ்ட் பீரியட் வந்து சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான், அமிதாப் பச்சன், அத்தனை பேர், ஜிஜேந்திராலேருந்து ராஜேஷ் கண்ணாலேருந்து சத்ருகன் சின்ஹாலேருந்து எல்லாரும் கீழே போகிறாங்க. 1999 அடிக்கிறாரு, ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வராரு. இந்தியனா ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் இன் இந்தியா வராரு. 2000 வரைக்கும் அவர் தான், 2020 வரைக்கும் அவர் தான். 1999 ஒரு ஃபாரின் மூவி படத்தில் தலைவரோட படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. ஃப்ரெஞ்சு மூவி நினைக்கிறது. இந்த ஃப்ரெஞ்சு மூவியில் அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ் மூவின்னு அந்த படத்தில் கேட்குறாங்க. இட்ஸ் இந்தியன் மூவி லைக் முத்து அப்படின்றாங்க. கியூட் இந்தியன் ஹீரோ இப்படியும் டயலாக் வச்சு, அது ஜஸ்ட் பேக்ரவுண்டில் போல அதுக்கு ஒரு டயலாக் வச்சு அது யாருன்னு சொல்கிறாங்க. அப்போ யாருன்னு சொல்கிற அளவுக்கு பவர் இருக்குன்னா, இப்போ முத்து படம் வந்தப்பயே இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஃப்ரெஞ்சு படத்தில் பாருங்க. ஆமாம், j'adore cette scène. C'est quoi ce film là? C'est Moutou. C'est un film culte indien. 2000 ஒரு ஆல்பம் சாங் வருது, ஃபாரின் ஒரு ஆல்பம் சாங் வருது. அந்த ஆல்பம் சாங்கில் அந்த கேர்ள் வந்து போட்டிருக்க டிஷர்ட் வந்து அதில் டிசைன் வந்து தலைவர் படம். இது யாருக்கு முடியும்? ஏங்க இங்கே வரலாறு சொல்லணும்னா சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா நடிகர்களும் மற்ற எல்லா நடிகரும் சரி, இந்த இடத்துல வந்து ஒரு 5% கூட அவங்களால கண்டிப்பாக யோசித்து பேசவே முடியாது. சில பேர் பேசுகிறாங்க, வந்துட்டோம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு. இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சாதாரண ஹிஸ்ட்ரி கிடையாது. ஃபஸ்ட்டு பேஜ் கூட யாரும் வரமாட்டாங்க. அவரெல்லாம் அப்பயே தொட்டுட்டார். பேன் இண்டியானா அவரெல்லாம் பேன் இண்டியாலாம் எப்பயோ போயிட்டார். ஏன்னா அத்தனை ஹாலிவுட் ஸ்டாருக்கும் சூப்பர் ஸ்டார்னா யார் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சு. இன்னொன்று ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப இவர் படம் வரிசையாக ஹிட் அடிக்குது. அந்த கானூன், கங்குவா, மேரி அதாலத்து, அப்புறம் கிராஃப்டரில் வந்து கெஸ்ட் ரோல் தான். சிகரெட்டை மேலே போட்டு இப்படி துப்பாக்கியில் சுட்டு பிடிப்பாரு. அது கெஸ்ட் ரோல் தான் பண்ணாரு. ஃபேன் பேஸ் அதிகமாயிட்டு இருக்கு. தலைவர் தர்பார்ல தலைவருடைய கோலிவுட் டு ஹாலிவுட் பயணத்தை பத்தி பேசின முழு வீடியோவை இப்பவே பார்க்க ஃபிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலையை வச்சும் இயக்கிட்டாரு, தளபதியை வச்சும் இயக்கிட்டாரு. ஆனா இவரை இயக்குறது தலைவர் தான் சொல்றாரு. பயங்கரமா இருக்குல்ல.
எஸ், நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு கான்டெம்பரரி டைரக்டர்ஸ் பற்றியில் ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய வகையில் நிறைய வெற்றிகளை பதிவு பண்ண நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் இன்னைக்கு அவரோட இன்ஸ்பிரேஷனான நம்மளோட தலைவரை பற்றி பேச போகிறாரு. ஆன் திஸ் செக்மெண்ட் நானும் ஃபேன் தான். தலைவர் அப்படின்னு சொன்னாலே வந்து சின்ன வயசுலேருந்தே இன்னும் பெரிய தலைவர் ஃபேன் தான். தலைவர் ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ரீசனே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அவரோட ஸ்டைலு, அவரோட ஃபைட், அதெல்லாம் கிடையாது. அவர் ஜென்ரலாக அவர் பார்த்தாலே பிடிக்கும். அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும், அவர் பேசுகிற ஸ்டைலாக இருக்கட்டும், பேசுகிற விஷயமா இருக்கட்டும், எப்போவுமே அவரோட மேக்ஸிமம் அந்த டைம்லலாம் வந்து அவர் மேக்ஸிமம் ஒரு அண்டர்டாகாக தான் இருப்பார். அண்டர்டாகாக இருந்து அவர் வந்து கடைசியில் எப்படி ஜெயிக்கிறாரு கொள்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபிலிம்ஸில் தான் இருக்கும். பெர்ஃபார்மராகவும் வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு ரியலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட எனக்கு தெரியும். அவருடைய பழைய படங்கள்லாம் நீங்கள் எடுத்து கை கொடுக்கும் கையாக இருக்கட்டும், முள்ளும் மலருமா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்டர் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம சினிமா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து அவருடைய நுவான்சஸ்ஸு, அவருடைய எல்லா சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா ஃபேனாக நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த பாஷா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக ஆட்டோவில் வந்து ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துச்சு அந்த டைம் 90s. ஸோ அதெல்லாம் கூட இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ எனக்கு நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் வந்து எல்லாம் உடனே ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்குள்ளே போகிறது, ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணுறது, ஒரு 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 மாஸ் ஆடியன்ஸை கவர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டாக இருக்குது. பட் ஆனால் வந்து அந்த டைமில் வந்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், இவ்வளோ பெரிய ஐகான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தலைவரை பார்க்குறோம். ஆனால் அவர் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்பிலீவபிள். வந்து மாஸாகவும் நடிப்பாங்க, அதே சமயம் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாகவும் நடிப்பாங்க, காமெடி ஃபிலிம்ஸில் நடிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து அந்த டைம்லேருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் தோணுச்சு, இப்போ இவ்வளோ பண்ணியிருக்காங்களே, ஏன் இப்போ இருக்கிற பசங்க யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு கதை சொன்னால் இல்லை உடனே எங்களுக்கு ஆக்ஷன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். பட் ஆனால் தலைவராக இருக்கிறதுக்கு காரணம் இதுதானோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் வெர்சடைலிட்டி. லாங் லிவ் தலைவர். டைரக்டர் வெங்கட் பிரபு தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. ஒவ்வொரு முடிவும் ஒரு தொடக்கத்துக்கானது. உண்மைதாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே முடியுதே தவிர தொடர்ந்து தலைவரை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். 4 நாள் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 46 நாட்கள் பேசுறதுக்கு தலைவரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ அன்டில் ஐ மீட் யூ நெக்ஸ்ட் டைம், நாளைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் என்டையர் Black Sheep குழு. இது அஸ்வதி நைட்டீஸ் வழங்கும் Black Sheep அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டீஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். Co-presented by Saubhagya Wet Grinder மற்றும் Challani Jewelry Mart. Powered by SS Genius International Nursery and Primary School, Sembakam, Chennai.